Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் தான் நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான கண்டிஷன் என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கணுமோ அந்த கண்டிஷனை நீங்கள் இந்த இடத்துல கொடுப்பீங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா ட்ரூ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ட்ரூ எக்ஸ்பிரஷன், இது வந்து ட்ரூன்னு அர்த்தம், இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உங்களோட டெஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன அவுட்புட் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா அந்த கொஷினுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த அவுட்புட் கிடைக்கும். இஸ்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதுனா ஃபால்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்து இந்த இடத்தோட மெயின் மீனிங். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது. இதை பேஸ் பண்ணி நம்மளால என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இஃபெல்ஸில் எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சர் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஏரியாவில் என்னோட டெஸ்ட் கண்டிஷனை கொடுக்க போகிறேன். நம்பர் டிவைடட் பை ட்ரிபிள் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு கொஷின் மார்க் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈவன் அப்படின்னு கொடுத்துருவேன். அதர்வைஸ் இந்த இடத்துல என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா ஆட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல console.log ஆஃப் அப்படிங்கிற ஏரியாவை என்னோட ஆன்சர் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஈவன் அப்படின்னு கிடைச்சிருது. இப்போ பாருங்க, நான் அதே இடத்துல 1 அப்படின்னு போட்டிருக்கேன், எனக்கு ஆட் அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சா? இதை மாதிரி நம்ம ஈஸியாக இஃபெல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த இதை பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிஜிபிள், ஓட் எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் செக் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நம்மளால் ஈஸியாக டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது கம்மியான லைன்ஸில் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த இடத்தோட மீனிங்கு. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்ட்டு என்னோட ஏஜ் ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல வந்து நான் 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட ஆன்சர் ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட் போட எலிஜிபிள். இந்த இடத்துல வந்து எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ அதர்வைஸ் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நாட் எலிஜிபிள், இந்த இடத்துல வந்து நாட் எலிஜிபிள் டு த ஓட் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.logல நான் ஜஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ போய் செக் பண்ணி பாருங்க. 20 வயசு அப்படிங்கிறவங்களால ஓட்டு போட முடியும், அதே இது 16 வயசு அப்படிங்கிறவங்களால ஓட்டு போட முடியாது. இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஈஸியாக உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதே இடத்துல அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபைண்ட் த லார்ஜஸ்ட், இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லார்ஜஸ்ட் 2 நம்பர் அப்படிங்கிறத நான் எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஏயோட வேல்யூ 5ன்னு ஒன்று இருக்கு, பியோட வேல்யூ 10ன்னு இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல ஏ கிரேட்டர் தென் பி, அதுக்கு அடுத்து கொஷின் மார்க் போட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதில் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் எது வந்து நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, console.logல எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னோட லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல லார்ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத எடுத்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னோட ஆன்சரை மட்டும் நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ போய் அவுட்புட் பாருங்க, ஏ இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ, எனக்கு வந்து பி இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ. இந்த இடத்துல வந்து பி தான் பெருசா இருக்கு. இப்போ நான் 50 கொடுக்குறேன், எனக்கு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 50 அப்படின்னு எனக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சா? இதை வந்து நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள நான் என்ன செக் பண்ணுறேன்னா ஏ கிரேட்டர் தென் பி அப்படிங்கிற இடத்துல ஏ இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல பி இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போவே பாருங்க, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா பி இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூன்னு கரெக்டாக வந்துருச்சு.
சரி A is the biggest வேல்யூன்னு வந்திருக்கு. இங்க பாருங்க B is the biggest வேல்யூன்னு வந்திருக்கு. இதை மாதிரி நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதே இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கான ப்ராஜெக்ட் நான் இந்த இடத்துல எப்படி பண்றேன் அப்படின்னு பாருங்க. பேஸ்ட் ஆன் த மார்க், அவங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறேன். இப்போ பாருங்க, என்னோட மார்க்ஸ் அப்படிங்கிற ஏரியால நான் வந்து 30 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஏரியால நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மார்க்ஸ் அப்படிங்கிற ஏரியால கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாஸ், அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல console.log off அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆன்சர் அப்படிங்கிறத மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்னோட அவுட்புட்டை போய் பாருங்க, இந்த இடத்துல ஃபெயில்னு வந்திருக்கு. இப்போ இதே இடத்துல நான் 80ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் வந்து பாஸ்ன்னு வந்திருக்கு. இதை மாதிரி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். இதிலே வந்து டிவிசிபிள் பை 3 இருக்கான்னு நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை டிவிசிபிள் பை 5 இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதிலே வந்து நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோ தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்ப்போம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம் கைஸ். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.